எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இந்த வீடியோ போடுறோம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு வாக் போகிறோம். அதை தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட போகிறேன். ஒரு மாதம் கொஞ்சம் கண்டினியூவாக வீடியோ போட முடியல. ஸோ இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு வாக் போகிறோம். அதனால் அப்படியே எடுத்து போடலான் இருக்கேன். சரி, தொடர்ந்து பாருங்கள். நம்ம இப்போ நிற்கிற இடம், நீங்கள் பார்க்குற அந்த பின்னாடி பார்க்குற அந்த ரெட் கலர் பில்டிங் பெங்களூரோட மயோ ஹால். ஸோ இது ஒரு சிவில் கோர்ட் கூட. இப்போ வாக் போகிறோம் இப்படி தான் போகிறோம். ஸோ இந்த மயோ ஹால் வழி அப்படியே போயிட்டு இந்த ரோடு எந்த ரோடுனா பெங்களூரில் உள்ள ரெசிடென்சி ரோடு இங்கே ஜாயிண்ட் ஆகும். மகாத்மா காந்தி ரோடு எம்ஜி ரோடோட ஜாயிண்ட் ஆகுது. நம்ம இது மார்னிங் ஒரு 7 o'clock அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது மார்னிங் டைம். கொஞ்சம் அப்படியே டிராஃபிக்லாம் இல்லாமல் பெங்களூர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ரோடு மகாத்மா காந்தி ரோடு மெட்ரோ கீழே அப்படியே இங்கே ரெசிடென்சி ரோடு ஆரம்பிக்குது. இந்த ரெசிடென்சி ரோட்லேருந்து தான் இந்த பஸ் எல்லாம் இங்கே நின்றுட்டுருக்கு. ஜாயிண்ட் ஆகிற இடம் இது மயோ ஹால் பெங்களூரில் உள்ள சிவில் கோர்ட் அண்டு கவர்மெண்ட் ஆஃபீஸஸும் நிறைய இருக்குது இங்கே. அப்புறம் நம்ம இங்கே பார்க்குற அது பின்னாடி பார்க்குற அந்த ஒரு எல்லோ கலர் பில்டிங், அந்த பில்டிங் தான் முதல்ல 80s அந்த டைம்லேயே ஒரு மிக உயரமான பில்டிங் பெங்களூரில். அப்புறம் இந்த ரோடு ரெசிடென்சி ரோடு. நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் அது பிரிகேட் ரோடு ஜங்ஷனில் ஜாயிண்ட் ஆகும். அப்படியே அந்த ரெசிடென்சி ரோட்லேயே ஸ்ட்ரைட்டாக அப்படியே நம்ம போனோன்னா லால் பார்க் பொட்டானிக்கல் கார்டன் வரும். ஸோ இப்போ ரெசிடென்சி ரோட்லேருந்து இந்த பஸ்ஸஸ்லாம் வெஹிக்கிள் எம்ஜி ரோடில் போய் ஜாயிண்ட் ஆகுது ஒன் வே. ஸோ எம்ஜி ரோடு எங்கே ஸ்டார்ட் ஆகுது? ட்ரினிட்டி சர்க்கிள், அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டாப் இருக்குது, அங்கே ஜாயிண்ட், அங்கேருந்து ஆரம்பிக்கும். நம்ம இப்போ அந்த பக்கமாக போகலாம். அப்படியே ஒரு சின்னதாக ஒரு வாக் போகிறோம். போகிற வழியில் உள்ள ஒரு முக்கியமான இடங்கள் நம்ம அப்படியே பார்ப்போம். இந்த மரத்தை பாருங்களேன், ஐயோ அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த ரெட் கலர் பில்டிங், இந்த மயோ ஹால் ஸ்டாப் ரொம்ப ஒரு முக்கியமான இடம். நீங்கள் இந்த ரெட் கலர் பில்டிங் கர்நாடகா கோர்ட் அந்த கலரில் இருக்கும். இந்த மாதிரி ரெட் கலர் பில்டிங் ரொம்ப பிரிட்டிஷ் காலங்களிலே கட்டப்பட்ட ஒரு ஐகானிக் பில்டிங். சிக்னல் போட்டிருக்காங்க, போகலாம். மரத்தை பாருங்கள், அம்மா அவ்வளோ பயங்கரமாக இருக்குது.
ஊர் பக்கத்தில் இருந்தே கிளைகள் வந்து அப்படியே பிரிஞ்சு போகிறதுனால அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ வாங்க போகலாம். தெரியுதா பின்னாடி பெரிய பலாமரம் இருக்கு. பில்டிங் உள்ள பாருங்களேன். இன்னொரு பலாப்பழம் தொங்கு. பலாமரம் இருக்கு. ஆப்போசிட்டில் வந்து ஆர்மி கேம்பஸ். இப்போ பாருங்கள் இவ்வளோ பிஸியான ரோட்டில் ஒரு இந்த மயோகால் உள்ள பாருங்கள் ஒரு பெரிய மாமரம் நிற்கிது. இல்லை பாருங்கள் சன்லைட் வந்துருச்சு. இங்கே பாருங்கள் ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு பெரிய பலாமரம் நிற்கிது. அதில் எவ்வளோ காய் பாருங்கள். அப்போ ரோட்டு ஓரமாக இருக்குது. கை நீட்டி பறிக்கலாம் அப்படியே இருக்குது. இதான் ரோடு மகாத்மா காந்தி எம்ஜி ரோடு. பெங்களூரில் உள்ள எம்ஜி ரோடு. மேலே ட்ரெயின் போயிட்டுருக்கு. இவ்வளோ பிஸியான ரோட் பக்கத்தில் பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது. அப்படியே வந்து இந்த பில்டிங்கில் மயோ ஹாலில் பாருங்கள் அப்படி நடந்து வரும்போது பார்த்தா ஒரு பெரிய பலாமரம். எவ்வளோ பழங்கள் கிடக்குன்னு பாருங்கள். ஐயோ மேலே வரைக்கும் இருக்கு. இதில் எவ்வளோ பக்கமாக பழம் இருக்கும் பாருங்கள். தெரியுதா? கை நீட்டினா பறிச்சிடலாம் அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ பழம் இருக்குது. அவ்வளோ பெரிய பழம் கிடையாது. மார்னிங் வந்து இப்போ வந்து ஒரு 7:30 அந்த டைம் அப்படி இருக்கு. இது என்னன்னு தெரில. ஒரு சின்னதாக ஒரு ஜன்னல் மாதிரி பழைய கோட்டை சவர் மாதிரி தெரியுது. இந்த பில்டிங் பாருங்கள். இதான் மயோகாலோட இந்த பக்கம் மகாத்மா காந்தி ரோட் மேலே உள்ள ஒரு வியூ. அப்படியே வலுவலுன்னு பில்டிங்கே வந்து ஒரு ஷைனிங்காக இருக்கும். ரெட்டு அவ்வளோ பக்கா ஷைனிங்காக இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. லைட்டாக கேட் ஓப்பனில் இருக்குது. ஸோ அவங்க வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இது சிவில் கோர்ட்டு. அது போக நிறையா பேர்ட் சவுண்ட் வரும். இலையெல்லாம் உதிர்ந்து அப்படியே வந்து இந்த மரங்கள்லாம் அப்படியே ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ரோடுகள்லேயுமே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு குயில் கூவுதா என்ன பேர்டுன்னு தெரியல. சவுண்டு பயங்கரமாக இருக்குது.
ஜெயிலா அல்லது கோட்டை வாசலா என்னன்னு தெரில. அப்படியே ஒரு சின்னதாக ஒரு கேட்லாம் போட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ உள்ளே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு பில்டிங் இருக்குது. பேக் சைடு தெரியுதா மெட்ரோ. அப்படியே இதுதான் அந்த பலாமரம். பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது. பார்க்க ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அதில் பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ கீழே தள்ளி இருக்கு. அது பக்கத்தில் ஒரு மாமரம் இருக்குது. அப்படியே நிறைய பூக்கள்லாம் பூத்து அவ்வளோ அழகாக இருக்குது. வாக்கிங் வரும்போது அப்படியே பார்த்துட்டு கேட்டு ஓப்பன் ஆச்சு, வந்தாச்சு, எடுத்தாச்சு. உள்ளே வரலாமான்னு தெரில. பார்க்குங்க பாருங்க எவ்வளோ பக்கமாக இருக்குது. இந்த கை தூரம் வரைக்கிற தூரத்தில் தான் இருக்குது. புரியுதா? இங்கே ஒரு பெரிய காய் கிடக்கு. நிறைய காய் மேலே வரைக்கும் கிடக்கு. அப்படியே பார்க்குறதுக்கு இது வந்து மாமரம். அப்படியே அப்படியே இலைகள்லாம் இப்போ தான் துளிர்த்து வருது. அப்படியே ஒரு மாதிரி சோப்பு கலரில். நிறைய வாட்டி இந்த சைடில் போயிருக்கு. நம்ம இவ்வளோ பக்கத்தில் வந்து இந்த பில்டிங்ஸை வந்து பார்க்கல. இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடச்சி அந்த பக்கமாகவே நின்று பார்த்துருவோம். இன்றைக்கி தான் வந்து இந்த பக்கமாச்சு நடந்து போகலான்னு வரும்போது தான் பார்த்தேன். தொட்டு பார்க்கலாம் போல் இருக்கு. ரொம்ப வலுவலுன்னு இருக்குது அந்த பில்டிங் வந்து. அவ்வளோ செமையாக இருக்கும். சரி போகலாம். அப்படியே வந்து ரெகுலராக நம்ம நடந்து வந்தாலே நிறைய இடங்களை பார்க்கலாம். மார்னிங் டைம் பாருங்கள் 8 மணி ஆயிடுச்சு. ஒரு அரை மணி நேரமாக இந்த பில்டிங்கை தான் சுற்றி அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம். அப்படியே சரி போகலாம். பாருங்க இவ்வளோ பிஸியான ரோடு. இது வந்து பார்க்கிங்லலாம் நிற்குது. நாங்கள் தூரமாக அப்படியே நடந்து நம்ம எம்ஜி ரோடு ஃபுல்லாக அப்படியே நடந்து போகலான்னு பார்த்தா, ஆனால் இங்கே ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. கடைக்கு வேறு போகணும். எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்க 8 மணிக்கு. ஆப்போசிட்லலாம் வந்து ஆர்மி பில்டிங். நம்ம எம்ஜி ரோடு மயோகால் சிக்னல்லேருந்து அப்படியே வந்து அங்கே ஒரு எல்ஐசி பில்டிங் இருக்குது. அது வரைக்கும் நம்ம அப்படியே நடந்து போகலாமா? போகலாம். இங்கே பாருங்கள் கோர்ட். இந்த கேட்டுக்குள்ளே கூடி போனால் அந்த
அந்த பக்கம் போயிடலாம் போல். அந்த ரெசிடென்சி ரோடு நான் அப்போ காமிச்சோம்ல, அந்த ரோடு பில்டிங் கூட இங்கே தான் நிற்கிறோம் 1/2 மணி நேரமாக. எல்லோ ரெட் வந்து கர்நாடகாவோட ஸ்டேட் கொடி. சரி வாங்க, நம்ம வந்து இப்போ இந்த பக்கமாக போகலாம். டைம் ஆகிட்டு அப்படி விறுவிறுப்பு போகலாம். இந்த இங்கே தான் அந்த அந்த ஹைட்டான பில்டிங் தெரிய மாட்டேங்குது, அந்த சைடாக பார்க்கலாம். கார்டன் மாதிரி இருக்குது. அதில் வந்து ஒரு போர்டு இருக்குது, கம்பேகவுடா மியூசியம். போகணும் எல்லா பக்கத்தில் தான், எல்லா இடத்துலையும். நான் உள்ளே வந்து ஒரு சின்னதாக ஒரு கார்டன் மாதிரி இருக்குது. இங்கே தான் நம்ம வந்து நியூ இயர்க்கு முதல் நாள் அந்த 31ஆம் தேதி வந்து நம்ம நடந்து வந்திருக்கோம். இப்படி தான் மாற்றி விட்ருந்தாங்க. பிரிகேட் ரோட்லேருந்து இந்த ரோட்டில் தான் ஜாயிண்ட் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ அந்த பில்டிங் பாருங்கள். ட்ரெயின் போயிட்டு ஸோ அதான் மெட்ரோ ஸ்டேஷன். அப்போ உள்ள லிஃப்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு.